ஹாப்பி மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதி சுசுகி ஷிஃப்ட் பார்த்தோன்னா ஒரு டீசல் வேரியண்ட். இதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா எப்பவும் போல் ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான். வெஹிக்கிள் அரைவ் ஆனதுமே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயில் ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆயில் ட்ரெயின் நெட் ரிமூவ் பண்ணி ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் அதர் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அதில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டர் பார்த்தோன்னா டோட்டலாகவே சோக் ஆயிருக்கு. இது எதனாலன்னு பார்த்தோன்னா வெஹிக்கிள் கிலோமீட்டர் அதிகமாக கவர் பண்ணி ரன் பண்ணதுனால தான். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ண கையோட அந்த பேஸை தொடச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர் பார்த்தோன்னா டஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால கஸ்டமர் க்ளீன் பண்ணி போட்டுட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர் கீழே போடும் போதே தெரியும் எந்தளவுக்கு டஸ்ட் இருக்குன்றது. எப்போதுமே ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஓரிங்கை மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். பழைய ஓரிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது டேமேஜ் ஆகிருக்குன்றது. ஸோ நம்ம நியூ ஓரிங்கை போட்டால் தான் ஆயில் பார்த்தீங்கன்னா லீக் ஆகாமல் பக்காவாக இருக்கும். ஆயில் ஃபில்டரை மாட்டின கையோட நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டரை மாட்டிக்கலாம். ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணும்போது தான் அதோட பேஸ் பாக்ஸில் நிறைய டஸ்ட் இருந்தது. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் அதை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணணும். ஏர் ஃபில்டரை பார்த்தோன்னா கரெக்டான பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டரை லாக் பண்ண கையோட வெஹிக்கிளுக்கு பார்த்தோன்னா ட்ரெயின் நெட்டையும் லாக் பண்ணியாச்சு. ட்ரெயின் நெட்டு லாக் பண்ண கையோட வெஹிக்கிளுக்கு இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணிடலாமா? ஷிஃப்ட்டுக்கு பார்த்தோன்னா எல்லா மெட்டீரியலுமே கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெஹிக்கிளுக்கு பார்த்தோன்னா 5W30 சிந்தட்டிக் ஆயில் தான் ஃபில் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு எத்தனை லிட்டர் இன்ஜின் ஆயில் பிடிக்கும்ன்றது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிப்ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ஆயில் லெவல் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி 5 to 10 minutes ஹைட்டில் ரன் பண்ணி பார்த்துட்டு வெஹிக்கிளை ஃபைனலாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா ஷிஃப்ட் வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.